Hi all, welcome to Alphabetic Vlog Series episode 10. So episode 10க்கு போகிறதுக்கு முன்னாடி episode 9 வரைக்கும் யாரெல்லாம் Alphabetic Vlog Seriesல போடுற எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே தேங்க்யூ. ஸோ எபிசோட் 10ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிபி வீடியோ, சிம்பிள் ஒரு ஸ்நாக் ரெசிபி வீடியோ. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய ஒரு ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆரஞ்சு ஜெல்லி தான் நம்ம பண்ண போகிறோம் யூஸிங் அகர் அகர். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து அகர் அகர் யூஸ் பண்ணி ஜெல்லி ஆரஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்துட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் தரும். ஏன்னா சின்ன வயசில் வந்துட்டு ஜெல்லினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அது வீட்டிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவோட முயற்சி. அதுதான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜெல்லி ஆரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ் நம்மளுக்கு ஆரஞ்ச் தேவை. அதுக்கப்புறமா வந்துட்டு லெமன் கிராஸ் தேவை. லெமன் கிராஸ் அப்படி இல்லைன்னா வந்துட்டு அகர் அகர் பவுடர், அப்படி இல்லைன்னா அகர் அகர் ஸ்டாண்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் கிராஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஸ்வீட்னர் வந்து ஆட் பண்ணுறீங்கன்றது பார்க்கணும். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் கம்மி குவான்டிட்டி தான் செய்கிறேன்றதுனால நான் இன்றைக்கி சுகரே ஆட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சஸ் வந்து க்யூட்டாக நம்ம டிஸ்பிளேக்கு கொடுக்குற மாதிரி நான் வந்துட்டு அதே ஆரஞ்சு பீலை வந்துட்டு பவுல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மெயின் திங் என்னென்னா கையால் தான் ஸ்குவீஸ் பண்ணணும். மிக்சர் ஜாரில் போட்டால் கசப்பு தன்மை வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லெமன் புழிகிற மாதிரி புழிஞ்சு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜெஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வார்ம் ஆனதுக்கப்புறமா லெமன் கிராஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே வந்துட்டு கரைய ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபுல்லாக அந்த பாய்லிங் வாட்டரில் நல்லாவே கரைஞ்சிரும். ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்பூன் வச்சுட்டு. இந்த மாதிரி ஜெல்லிஸ்லாம் செய்யும் போதுட்டு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்குமே வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் பக்கத்து வீட்டு கிட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. லெமன் கிராஸ் கரைஞ்சதுக்கப்புறமா நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு மீடியம் டு ஹை, அதுக்குள்ளே நடுவில் தான் இருக்கும் ஸ்வீட்னஸ்ஸு. ரொம்ப ஹையாக வேணும்னா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் 1 ஆரஞ்ச் ஜூஸ். ஓகே, அந்த குவான்டிட்டிக்கானது. சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிடணும். ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம எந்த மோல்டில் ஊற்ற போகிறோமோ அந்த மோல்டில் வந்துட்டு அழகாக நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும். எனக்கு அந்த ஆரஞ்சு பீல் பவுல் வந்துட்டு ஒரு பவுல் தான் வந்துச்சு. ஸோ இன்னொன்று வந்து பிஞ்சு போயிடுச்சு பிக்கும் போது. ஸோ ஒரே இதில் மட்டும் நான் ஊற்றி ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அப்படி வீடே வந்துட்டு செம்ம ஆரஞ்சிஷாக ஸ்மெல் வந்தது. ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது. எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டு. இது வந்து ஆக்சுவலி ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு செட் ஆகிடும். நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்டி அண்ட் ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீசரில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து செட் ஆகிடுது. நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்து டிமோல்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக நான் நார்மலாக இருக்கிற பவுலில் தான் போட்டிருந்தேன். அதுவே வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஆரஞ்ச் பீல் பவுலில் வந்து பண்ணதில் வந்து அழகாக நான் வந்து கட் பண்ணி அதை வந்துட்டு பிளேட்டிங்கில் வச்சுட்டேன். ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. அண்ட் ஜெல்லியோட கன்சிஸ்டன்சி, டெக்ஸ்சர், ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்தது. நானாக தான் இது பண்ணேனா அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படைசிங்காக இருந்தது. நீங்களுமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரொம்பவே ஈகராக இருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ரெசிபி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அண்ட் எபிசோட் 11K ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் வந்துட்டு நம்ம என்ன வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டே டியூன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.